ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேனிஃபெஸ்ட் வித் கீர்த்தனா. நான் 9 டேஸாக வீடியோ போடல. பட் இந்த 9 டேஸில் நான் ஒரு சின்ன விஷயம் ரியலைஸ் பண்ணேன். நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் ஏன் லைஃப் சேஞ்ச் ஆகலை? ஸோ கைஸ், நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் இருப்போம். மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தெரியும், செல்ஃப் கான்செப்ட் பற்றி தெரியும், பாசிட்டிவ் திங்கிங் கூட ட்ரை பண்ணுவோம். பட் ஸ்டில் நம்ம லைஃப் சேமாக தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, அப்ளை பண்ணுறீங்க. பட் 2 டேஸ் மோட்டிவேஷனாக இருக்கும். அகெயின் சேம் ஃபீல் கிக் ஸ்டார்ட் ஆக ட்ரை ஆகும். சேம் ஃபீல் இன் தி சென்ஸ் ஓவர் திங்கிங், டவுட்டு, ஃபியரு. அப்புறம் நம்ம என்ன யோசிப்போம், என்ன பிரச்சனை, எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு. ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் யோசிக்கிறது மட்டும் சேஞ்ச் பண்ணுறீங்க, பட் நீங்கள் ஃபீல் பண்ணுறது சேமாக தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா, வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணினா மட்டும் போதாது, ஸ்டேட் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டேட் இன் தி சென்ஸ் உங்கள் இன்னர் ஃபீலிங், எமோஷ்னல் ஸ்டேட் அண்ட் எனர்ஜி. இதுதான் நம்ம ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொல்கிறீங்க ஐ எம் கான்ஃபிடென்ட், பட் இன்சைட் ஐ எம் நாட் இனஃப் அப்படின்னா என்ன நடக்கும்? வேர்ட்ஸ் ஒரு சைடில் போகும், ஃபீலிங்ஸ் ஒரு சைடில் போகும். நம்மளோட மெயினான அட்ராக்ஷனே வந்து லா ஆஃப் வைப்ரேஷன் தான், ஃபர்ஸ்ட் லா. ஸோ வேர்ட்ஸ் ஒரு சைடும் ஃபீலிங்ஸ் ஒரு சைடும் இருக்கும்போது நமக்கு ரிசல்ட் வராது. யுவர் லைஃப் டசன்ட் சேஞ்ச் பை வாட் யூ சே, இட் சேஞ்சஸ் பை வாட் யூ ஃபீல் கன்சிஸ்டன்ட்லி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணுறீங்க பாசிட்டிவ் தாட்ஸை. நெகட்டிவ் தாட்ஸ் வந்ததுன்னா அப்படியே அது போகட்டும், நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு மட்டும்தான் விடணும். அண்ட் ஓவர் திங்க் பண்ணுறோம், டூ மச்சாக பேசுகிறோம், லைக் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். பட் இன்சைட் ஸ்டேட்டில் என்ன இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஃபோர்ஸ் பண்ணாலும், ஓவர் திங்க் பண்ணாமல் இருந்தாலும், ஓகே நம்ம இதை பார்த்து பண்ணணும்னு ரொம்ப கான்ஷியஸாக நெகட்டிவில் லேக் பண்ணோன்னா இன்சைட் சேமாக தான் இருக்கும். அதனால தான் சேஞ்சஸ் வரலை. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? டோன்ட் ஃபோர்ஸ் எனி திங், ஸ்டார்ட் ஸ்மால். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள், இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணுங்கள், அதை ஃபைட் பண்ணாதீங்க. ஸ்லோவாக ஷிஃப்ட் பண்ணுங்கள். என்னால் இது முடியாது அப்படின்றதுலேருந்து ஐ எம் கெட்டிங் பெட்டர். பிகாஸ் டே பை டே வந்து நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். யாராவது பின்னாடி திரும்பி பார்த்து அந்த வேர்ஷன் நல்லா இருக்கா, இப்போ நீங்கள் இருக்கிற வேர்ஷன் நல்லா இருக்கான்னு பார்த்தா இப்போ நீங்கள் இருக்கிற வேர்ஷன் தான் நல்லா இருக்கு. பிகாஸ் அப்போ ஃபேஸ் பண்ண ஹார்ட் பிரேக்கோ, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரேக்கோ, இல்லை கரியரில் எதனா அடி வாங்கியிருந்தாலோ நம்ம வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜ் நல்லா இருப்போம். அதெல்லாம் எதுக்கு நடந்ததுன்னா, இப்போ நீங்கள் இருக்கிற வேர்ஷனுக்காக தான் அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் என்னால் முடியாது, சே ஐ எம் கெட்டிங் பெட்டர். ஃபீல் இட். ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாய் வார்த்தையில் என்ன வேணால் சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க என்ன வேணால் சொல்லட்டும், பட் எஃபர்ட்ஸ் தான் மேட்டர், அவங்க அதை காட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் நம்ம சொன்னால் மட்டும் போதாது, நமக்குள்ளே அதை எம்படி பண்ணி காட்டணும். இதை டெய்லி பண்ணுங்கள், ஸ்லோவாக ஷிஃப்ட் வரும். ஸோ யூ டோன்ட் நீட் மோர் நாலேஜ், யூ நீட் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட். ஸோ கைஸ், நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்கன்னா அது நீங்கள் தெரியாமல் இல்லை, நீங்கள் இன்னும் சேமாக ஃபீல் பண்ணுறீங்க. Change how you feel, your life will start changing. Take care, guys. Stay tuned.